ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியலில் நடித்த பிரபலங்கள் விவகார தாய் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க. அது எந்தெந்த சீரியல் நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது வம்சம் சீரியல் நடிகையான ஜெயஸ்ரீ. இவங்க கணவர் சீரியல் நடிகரான ஈஸ்வர். கல்யாண பரிசு, தேவதை கண்டேன், அருவி உள்ளிட்ட சீரியல்லாம் இவர் நடிச்சிருக்கிறாரு. 2016 தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. 2019 இருந்து தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. சில கருத்து வேறுபாட்டின் காரணமா இவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இவங்களுக்கு 2025 தான் இவங்களுக்கு டிவோர்ஸும் கிடைச்சிருந்தது. சீரியல் நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி, இவங்க கணவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தினேஷ் கோபாலசாமி. ரச்சிதா மகாலட்சுமி சின்ன திரையிலிருந்து இப்போ வெள்ளித்திரைக்கு போயிட்டாங்க. நிறைய மூவிஸ்ல இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஆக்டர் தினேஷ் கோபாலசாமி இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராரு. 2015 இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கல, ஆனால் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர், ஆர்னவ் சீரியல் நடிகரான ஆர்னவ் இவங்களை 2022 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திவ்யா ஸ்ரீதர் முதல்ல திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கணவர் புகைப்படம், பேர் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. செகண்டாக தான் நம்ம ஆர்னவ் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க 2022. திருமணமாகி அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா ஸ்ரீதர் கர்ப்பமாக இருந்துறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு, நிறைய சண்டைகள். இப்போ தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இரண்டாவதும் நம்ம திவ்யா ஸ்ரீதர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. இப்போ அந்த 2 பெண் குழந்தையும் வச்சு அவங்க இப்போ சிங்கிள் மதரா தான் சீரியல்லையும் நடிச்சுட்டு, செவந்தி சீரியல்லையும் நடிச்சுட்டு இப்போ அவங்க பிள்ளைகளை வளர்த்துட்டு வராங்க. அடுத்தது சீரியல் நடிகையான சந்தியா. வம்சம், சந்திரலேகா, சந்தியா ராகம், அத்திப்பூக்கள் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நேம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. 2009 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமாகி ஒரே வருஷத்தில் 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், அதனால் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி 2013 தான் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அடுத்த சீரியல் நடிகையான அனிதா வெங்கட். படையப்பா அப்படிங்கிற மூவியில் இவங்க மூவிஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. சீரியலில் சூரிய வம்சம், தமிழும் சரஸ்வதியும், ஆஹா கல்யாணம் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் புகைப்படம், பேர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. இவங்களும் சிங்கிள் மதரா தன்னுடைய பிள்ளையை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான சோஃபியா, மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல இவங்க நடிச்சிட்டு வராங்க. மூவிஸும் நடிச்சிருக்கிறாங்க. அஞ்சாதே அப்படிங்கிற மூவில பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் சீரியல் நடிகரான மணிகண்டன். இவங்க யார் அப்படிங்கிறது தெரியும். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய பிரதர் தான் இவர். அழகு, சிவா மனசுல சக்தி, தாய் வீடு, நாச்சியார் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே மணிகண்டன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சோஃபியா மற்றும் மணிகண்டன் 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோலையும் கலந்துக்கிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. 2024 போன வருஷம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே அவங்களுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் இப்போ பிரிஞ்சு வாழுறாங்க. ஆனால் 2 பேருமே அவங்க பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலை, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கலை. ஆனால் அவங்க டிலீட் பண்ணுறதை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க தரப்புல இருந்து இன்னும் சொல்லலை. சீரியல் நடிகையான ரேஸ்மா பாசிபிலிட்டி. மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் எல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸில் 2015 இருந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், மணல் கயிறு 2, பேய் மாமா, சத்திய சோதனை உள்ளிட்ட மூவிஸ் வரைக்குமே நடிச்சிருக்கிறாங்க. சீரியலில் வம்சம், வாணிராணி, அன்பேவா, பாக்கியலட்சுமி, அபி டெய்லர், சீதாராமன், கார்த்திகை தீபம் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே இப்போ நடிச்சிட்டு வராங்க. விலங்கு அப்படிங்கிற வெப் சீரிஸ்லையும் நடிச்சிருக்கிறாங்க. ரேஸ்மா பாசிபிலிட்டி இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அப்டேட் போய் கொடுக்கல. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ சிங்கிள் மதரா அவங்க பையனை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் அண்ட் சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சீரியல் நடிகையான கருணா விலாஷினி. பாவம் கணேசன், தவமாய் தவமிருந்து, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே இவங்க ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு சீரியல் நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கரும் கூட. நிறைய அவங்க பாடல்கள் பாடி அவங்களுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வராங்க. நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வராங்க. இளையராஜா இவங்களுடைய மனைவி, தம்பி மகள் தான் நம்ம கருணா விலாசினி. நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம் இளையராஜா இவங்களுடைய ரிலேஷன் அப்படின்னு சொல்லி. இவங்க கணவர் சாய் ஞான பிரகாஷ் 2015 திருமணம் பண்ணி சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2019 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ராஷ்மி தேசாய்.
இவங்க ஒரு ஹிந்தி டப் சீரியலான சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பைரவி அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் 2008 ஸ்டார்ட் பண்ணி 2015 வரை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1549 எபிசோட் ஒளிபரப்பாக்கப்பட்டது. அதுவும் ராஜ் டிவில ஒளிபரப்பாக்கப்பட்டது. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சிந்து பைரவி சீரியல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் ரோல்ல இந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க. பைரவியா சிந்துவை ரொம்பவே டார்ச்சர் பண்ற ஒரு பொண்ணா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சீரியல் ஆக்ட் பண்ண வீர் அப்படிங்கிற ரோல்ல ஆக்ட் பண்ண நந்தீஸ் சிங் அப்படிங்கிறவங்க 2012 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. சில கருத்து வேறுபாட்டின் காரணமா 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ராஷ்மி தேசாய் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருந்துட்டு வராங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. அடுத்தது செம்பருத்தி சீரியல் ஜெனிஃபர் உமா அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், காமெடி கலந்த ஒரு நெகட்டிவ் ரோல். 2019 லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான சரவணன் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணம் பண்ணி சில மாதங்கள்லேயே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகையான சம்யுக்தா சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. முத்தழகு அப்படிங்கிற சீரியலும் நடிச்சிருக்காங்க. அதே சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ண சீரியல் நடிகரான விஷ்ணுகாந்த் இவங்களை 2023 திருமணம் பண்ணி அதே வருடம் அப்படிங்கிறத சொல்றதை விட திருமணமான ஒரே மாதத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாட்டின் காரணமா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நிறைய சண்டை, நிறைய இன்டர்வியூல நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த சீரியல் நடிகையான கிருத்திகா அண்ணாமலை மெட்டி ஒலி சீரியல் ஆரம்பிச்சு பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியல் வரைக்கும் நிறைய சீரியல்கள் இவங்க தொடர்ந்து இப்போ சீரியல்ஸ்ல பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. அதிகமாக வெள்ளி ரோல் இவங்க நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தெரியும். இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்க. இவங்க டிவோர்ஸ் ஆன விஷயத்தையே இப்போதான் ரீசெண்ட் டைம்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம், விவகாரத்தான நான் ஒரு பெண் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஷாலினி முள்ளும் மலரும், வள்ளி திருமணம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. 2020 ரியாஷ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி ஒரு கேர்ள் பேபியும் இருக்காங்க, அதாவது ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. 2023 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க டிவோர்ஸ், அதாவது இவங்களுடைய விவகாரத்தையே ஒரு பிரபலமான விவகாரத்தை மாற்றிட்டாங்க. ஃபோட்டோஷூட் மூலமாக டிவோர்ஸை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. ஃபோட்டோ கிளிக்கிற மாதிரி, ஃபோட்டோவை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி, டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரோட பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விவகாரத்தை ஒரு ஃபோட்டோஷூட் மூலமாக ரொம்பவே பிரபலமாக பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஹரிப்ரியா கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் ஆரம்பிச்சு பிரியமானவளே, கண்மணி, எதிர்நீச்சல் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே இப்போ நடிச்சிட்டு வராங்க. எதிர்நீச்சல் சீரியலை நந்தினியா நம்ம இவங்களை பார்த்துட்டு இருப்போம். ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் பிடிச்ச ஒரு சீரியல் நடிகையாகவும் இருந்துட்டு வராங்க. சீரியல் ஆக்டரான விக்கி கிருஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2012 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகனும் இருக்கிறாங்க. சீரியல் ஆக்டர் பார்த்தீங்கன்னா விக்கி கிருஷ் இவங்க வாணி ராணி, இளவரசி, பொன்மகள் வந்தால் உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே இவர் நடிச்சிருக்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிஞ்சு தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க மகன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவான விக்கி கிருஷ் கூட தான் இருந்துட்டு வராரு. அடுத்த சீரியல் நடிகரான மேக்னா வின்சென்ட் தெய்வம் தந்த வீடு, அவளும் நானும், பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற சீரியல் வரைக்குமே இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. ப்ரெசென்ட்டா இப்போ மலையாள சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க. 2017 டான் டோனி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2020 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹரிப்ரியா விக்கி கிருஷ் இவங்களுடைய விவகாரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மேக்னா வின்சென்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஹரிப்ரியாவும் விக்கி கிருஷ் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னா வின்சென்ட் கூட சில அஃபரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் ஹரிப்ரியா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. மேக்னா வின்சென்ட்டும் பார்த்தீங்கன்னா விக்கி கிருஷ் கூட அஃபரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிவோர்ஸ் ஆன தமிழ் சீரியல் நடிகைகளில் உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும், இவங்க திருமணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, இவங்க திருமணம் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த கப்பல் சொல்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.